ஹலோ. தம்பி, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேண்ணே. நேற்று சம்பளம் போட்டான் போல. சம்பளம் போட்டாச்சுண்ணே. அண்ணன் கொஞ்சம் அவசரமா காசு தேவைப்படுதா? இல்லண்ணே, காசு எல்லாம் முடிஞ்சுண்ணே. இனி அடுத்த மாசம் தான் எடுக்கலாம். என்னடா அவசரத்துக்கு சொல்லலன்ற? அப்படி இல்லண்ணே. நேற்று சம்பளம் போட்டு இன்னைக்கு இல்லைன்ற. நீலாம் ஒரு தம்பியா? வை போன. எங்க தம்பி என்னமோ வீடு கட்டுறதுக்கு காசு வாங்கின இந்த காசை நீ திருப்பி கொடுக்கவே வீடை அது இது என்ன சரி வராது. காசை எப்ப தர போறீங்க? இப்படிதான் தம்பி 6 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா காசை தந்த போடே கிடையாது. இதே மாதிரிதான் 1 வருஷம் முன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். காசை எப்பதானா தர போறீங்க? நாங்க இழிச்ச வாங்கினேன். வீடு கட்டிருக்க இடம் இல்ல, அந்த இடத்த என்கிட்ட வச்சு அந்த காசை வாங்கி தானே வீடை கட்டினீங்க. பாக்குறேன், நாளைக்கு மட்டும்தான் உங்களுக்கு கடைசி டைம். நாளைக்குள்ள நீ அந்த காசை திருப்பி எனக்கு கொடுக்கலன்னா அந்த வீடை நான் எடுத்துக்குவேன். நாளைக்கு நான் லோயோட வரேன். அந்த காசை மட்டும் நீ எடுத்து வைக்கல, அந்த வீடை என் பேரை எழுதி வச்சு நாளைக்கு வரேன். நான் ரொம்ப நன்றி மச்சான், காசு பண்ணி கொடுத்ததுக்கு. நான்லாம் ஒன்றும் காசு கொடுக்கல. நன்றியை கொண்டு போயிட்டு எனக்கு சொல்ல வேணாம், நன்றியை கொண்டு போயிட்டு உன் தம்பிக்கு சொல்லு. ஏன்னா நான் காசு கொடுக்கல. காசு என்னத்தான் இருந்தாலும் அவசரத்துக்கு வேற யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ரத்த சொந்தம் தான் உதவி செய்யும். நன்றியை போயிட்டு அங்கே சொல்லு, நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. அவன் தான் உனக்கு காசு கொடுக்க சொன்னான்.